நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். 5 கிரக சேர்க்கை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு நல்லது நடக்கணும்னா ஒரு நன்மை நடைபெற வேண்டும். ஒரு நல்லது அப்படிங்கிறத விட ஏதாவது ஒரு கிரக மாற்றம் நடக்கணும், ஒரு சேஞ்சஸ் இருக்கணும். திடீர்னு தான் ஒரு பல நாள் கஷ்டங்கள் கூட ஒரு பை செகண்டில் காணாமல் போயிடும். இது எல்லாத்துக்கும் காரணம் கிரக மாற்றங்கள். அப்படியாக இந்த மாசி மாதத்தில் ஒரு கிரக மாற்றம் ஒரே ராசியில், கும்ப ராசியில் 5 கிரக சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த வாட்டி அந்த 5 கிரகத்தில் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வலுவான கிரகங்கள். சூரியன் ரொம்ப வலிமையான ஒரு கிரகம், பிரகாசமான கிரகம் சூரியன். அதே போல் சுக்கிரன், அவர் 20 வருஷம். அதே போல் ராகு, அவங்க மிகப்பெரிய வலிமையான கிரகம். ராகு 18 வருஷம். அதே போல் சந்திரன், அதுவும் ஒளி மிகுந்த கிரகங்கள். அதோட கூட புதனும் சேருகிறார். அப்போ ஒளி கிரகங்கள் அனைத்தும் ஒரே இடத்துல சேர போகிறாங்க. இதனால் ஒரு குறிப்பிட்ட துறைக்கு எல்லாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு அரசியல் துறையாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், மாணவ செல்வங்களாக இருக்கலாம், ஒரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆக்டிவேட் ஆக போகுது. அப்போது திடீர்னு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? திடீர்னு நம்ம வாழ்க்கையை ஏதாவது டைம் சேஞ்ச் பண்ணுமா? ஒரு அரசியல் மாற்றமோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு இந்த 5 கிரக சேர்க்கை உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த வகையில் உதவ போகுதுன்னு பார்க்கலாம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த 5 கிரக சேர்க்கை பிப்ரவரி மாதம் மாசி மாதம் பிறக்குது. பிப்ரவரி 18 20ஆம் தேதி வரலும் 5 கிரக சேர்க்கை. அதோட கூட 22ஆம் தேதியிலிருந்து 4 கிரக சேர்க்கை. யாரெல்லாம் அங்கே இருக்காங்க? உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தலைமையில் தான் அங்கே கிரக சேர்க்கையே நடக்குது. உங்கள் ராசிநாதன் 1க்கும் 8க்கும் உடையவன், 1ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவன். அந்த 1, 8க்குடைய சுக்கிரன், அதோடு கூட 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன், 10ஆம் அதிபதி சந்திரன், அதோடு கூட 9, 12க்குடைய புதன், இவங்க கூட ராகுவும் சேர்ந்து கொள்கிறார். அப்போ எப்போ அங்கே உங்களுக்கு 8, 12 சம்பந்தப்பட்டதோ அப்பவே துலாம் ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டுன்னு அர்த்தம். ஒரு வெளிநாட்டில் இருக்கிறீங்க, வெளியூரில் வசிக்கிறீங்க, இதே சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம். ஒரு நம்பர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம். இல்லை ஏதேனும் ஒரு புதையல் சம்மந்தப்பட்டது, கோல்டு மார்க்கெட்டில் போடுறீங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுறீங்க. மெயினாக துலாம் ராசின்னு சொன்னால் அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் நல்ல ஒரு பழக்கம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், கோல்டு மார்க்கெட்டு, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அதே போல் கோல்டு ஷோரூமாக இருக்கலாம், சில்வர் ஷோரூமாக இருக்கலாம், இல்லை வந்து 2 வீலர் கார் ஷோரூமாக இருக்கலாம், இல்லை சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம். நிறைய பேபிஸ்லேருந்து இப்போ நிறைய வந்து போடுச்சு. ஃபஸ்ட்டு கிரைன்லாம் நான் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ. ஸோ பேபிஸ்லேருந்து பிறந்த குழந்தையிலிருந்து ஆடை ஆபரணங்கள் வரை டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம். டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைலில் விவசாயத்திலேருந்து, பருத்திலிருந்து, நூலிலிருந்து, மில்லுங்களிலிருந்து, ஷோரூம் வரையிலும் நீங்கள் இடையில எங்கெல்லாம் டெக்ஸ்டைல் உண்டோ எல்லா இடத்துலையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வாட்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வாட்டர் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஜூஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதத்துல வந்து சீசன் ஆரம்பம். இப்போ அவங்கெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படும். அப்போ இதை போல் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் சினிமா துறையை சார்ந்தவர்கள், திரைத்துறையை சின்ன திரை, பெரிய திரை, கலைத்துறையை டோட்டலாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கலைத்துறையை சார்ந்தவர்கள், அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள், அப்போ இதை போல் நீங்கள் இந்த தொழில் செய்பவராக இருப்பீர்களேயானால்
இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, நிச்சயமாக ஒரு அதிசயம், ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது. சரி, 8ஆம் இடம்னு சொன்னாலே கஷ்டங்களுக்கு பிறகு வரக்கூடிய நன்மை. 8ஆம் இடம்னா என்னங்க? அது ஒரு அதிர்ஷ்டம், அதில் ஒரு ஆயுள் பாவம், அது மரணத்தை குறிக்கக்கூடியது. ஒரு பிறவி முடிஞ்சாதாங்க நீங்க இன்னொரு பிறவி எடுக்க முடியும். அப்ப கஷ்டத்திற்கு பிறகு, துன்பத்திற்கு பிறகு இன்பம். கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களை. எப்படி மரணத்திற்கு பிறகு புதிய பிறவின்னு ஒன்று வச்சிருக்கானோ, அப்ப துன்பத்திற்கு பிறகு எப்படி இன்பம்னு வச்சிருக்கானோ, அதை போல துலாம் ராசி என்பர்களை இத்தனை நாளா உங்களுக்கு இருந்து வந்த காரிய தடைகள் எல்லாம் விலகும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி, கடுமையான கால நேரங்கள் எல்லாம் விலகி, நல்ல முறையில், சிறப்பான முறையில் நல்ல எதிர்காலம் அமைய போகுது. ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. அது எந்த வகையில் என்பதை உங்க பிறப்பு ஜாதகத்துல கண்டுபிடிக்கணும். யார் மூலமா நடக்க போகுது, எங்கிருந்து இது வரப்போகுது, யார் வரப்போறாங்க அப்படிங்கிற உங்க பிறப்பு ரகசியத்தை உங்க பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ துலாம் ராசி என்பர்களே, அதே போல அந்த அரசியல் தலைவர்களாக இருப்பார்களே ஆனால் நிச்சயமா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை ஒரு நல்ல அதிர்ஷ்டம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அரசியல்ல ஒரு நல்ல முன்னேற்றம், அரசியல்ல பதவிகள், ஒரு ஜெயிக்கிறது, வெற்றி வாய்ப்பு. துலாம் ராசிக்கு வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்கு. ஜெயிக்கக்கூடியவர்களாக துலாம் ராசி என்பர்கள் இருக்கிறார்கள். அப்போ துலாம் ராசி என்பர்களே, இன்னும் கூட நிறைய பேசலாம், நிறைய சொல்லலாம். உங்களுடைய கேள்வி என்ன? உங்களுக்கு என்ன நடக்கணும்? உங்களுக்கு என்ன தேவை? சாமி, நான் ஒரு பெண் பேசுகிறேன், எனக்கு இது வேணும் சாமி அப்படின்னு உங்களுடைய கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் அதற்கு முக்கியம். நல்லதே நடக்கட்டும்.